World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நம்முடைய கருத்தரங்கிற்கு கௌரவ பேச்சாளராக வருகை புரிந்துள்ள திருநெல்வேலியிலிருந்து வருகை புரிந்துள்ள வேலாயுதம் ஐயா அவர்களை ஜோதிட சூட்சமங்கள் என்ற தலைப்பில் சிற்றுரையாட்ட வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இந்த மேடைக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்ச குழு தலைவர் தினேஷ் ராஜா அவர்களுக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி சார் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து இருக்கும் ஜோதிடர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு பேச்சு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். சார் வாய்ப்பு கொடுத்துருக்கார், அதை பயன்படுத்திக்கிறேன். நான் முதல்ல வாக்கிய பஞ்சாங்கம் படித்தேன். அப்புறம் கேபி சிஸ்டம் மதுரை பாஸ்கரன் சார். மெதுவாக பேசுங்க சார், கொஞ்சம் அதிக நேரம் கூட பேசுங்க. மெதுவாக பேசுங்க. பதட்டம். பாஸ்கரன் சார், மதுரை பாஸ்கரன் சார்கிட்ட படித்தேன். இந்த பலன் சொல்கிற முறையில் தேடுதல் அதிகமாக இருந்தது. அது எனக்கு அது எந்த ஜோதிடத்தையும் நான் தவறுன்னு சொல்லவில்லை. ஆனால் எனக்கு பலன் சொல்கிறதுல கொஞ்சம் தேடுதல் இருந்ததுனால ஒரு 20 வருஷமாக அந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஆராய்ச்சியில் இருந்திருக்கேன். முதல்ல சொல்லி, என் பேர் வேலாயுதம், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி, திருநெல்வேலி. அந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது இதுவரை நான் ஜோதிடம் தனியாக பார்க்கல. கிளாஸ் எடுக்கணும், அதுக்கு சாரோடைய அனுமதியோடு தான், அவருடைய அனுமதியோடு தான் கிளாஸ் எடுப்பேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதுவரை கிளாஸும் எடுக்கலை. இது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜினா காலச்சக்கரம் தான் டிஎன்ஏ, கோச்சாரம் தான் டிஎன்ஏ, எண்ணங்கள் தான் கர்மா, கர்மா தான் எண்ணங்கள், கர்மா தான் உங்கள் மனதில் கேள்வியாக உருவாகிறது. பிரபஞ்சத்தில் கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும், அது கொடுப்பனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அதை மாற்றி அமைச்சிரும் கர்மா. பிரபஞ்சத்தில் இப்போ ஒரு ஆண் குழந்தை தான் பிறக்கணும்னு இருக்கும், ஆனால் நம்மளுக்கு பெண் குழந்தை பிறந்துடும், அதுதான் கர்மா. கிரகங்கள் எல்லாம் எப்போதுமே மாற்று கருத்து செய்யாது. ஆனால் நம்முடைய எண்ணங்கள் அதுதான் கர்மா. அந்த எண்ணங்கள் தான் மாற்றி அமைச்சிருது. இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் ஒரு ஆளுக்கு என்ன குழந்தைன்னு சொல்லிடலாம், அவர் என்ன தொழில் பண்ணுறாருன்னு சொல்லிடலாம். ஒரு குழந்தை ஸ்தானம் இப்போ உருவாயிருக்கு, ஒரு 5 மாதம் இருக்குன்னு வச்சுடுங்க, அவளுக்கு இந்த குழந்தை தான் பிறக்குன்னு இதில் சொல்லிடலாம். இது ஒரு 95 நிமிஷம் நான் 20 இதுனால இதில் ஆராய்ச்சி பண்ணி நான் கண்டுபிடிச்சது. தொழில் சொல்லிடலாம், வீடு எந்த திசையில் இருக்குன்னு சொல்லிடலாம். இது அவ்வளவு அக்யூரேட்டாக நான் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கடவுள் கிடையாது, 95% என்னால் சொல்ல முடியும். அப்புறம் இது சம்பந்தமாக ஒரு நபருக்கு கேள்வி பதில் மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன். ஏன்னா இதில் எனக்கு மற்றது ஜோதிடர் இந்த அதுக்குள்ளே போகிறது சார் கிளாஸ் எடுக்கையில் சொல்கிறேன். கிளாஸ் எடுக்கையில் அதை பற்றி சொல்கிறேன். இல்லை ஒரு ஆள் யாரும் பலன் கேட்கனாலும் கேட்கலாம். யாருனாலும் வரலாம். ஏன்னா அதை கண்டுபிடிச்சது நான் கொஞ்சம் நிரூபிக்கணும். யாராவது ஒரு நம்பர் கேட்கலாம். ஜாதகம் சொல்லணுமா? ஜாதகம்லாம் இது பூரா நான் தான் டிஎன்ஏ நம்பர் சொல்ல சொல்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது, உங்கள் பேர் வயசு அவ்வளோதான். இது காலச்சக்கரை சுற்றிட்டு இருக்கு. டிஎன்ஏ தான் நம்ம அதை எடுப்போம், ரத்த சம்பந்தம் தான், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆ 8 உங்களுக்கு
இந்த டயத்துப்படி ஆண் குழந்தை தான் கொடுக்கணும். அப்புறம் வந்து குலதெய்வம் ஆண் குலதெய்வம் தான் இருக்கணும். இதில் வந்து கர்ம மாற்றி அமைக்கும். நம்ம படித்ததில் வந்து கர்ம மாற்றி அமைக்கும். நான் சொல்கிறது வந்து சொல்லுவேன், ஆனால் அந்த மாற்றி அமைக்கிறதுல தான் பிரச்சனையே வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு தொழில் வந்து முதல் போட்ட தொழில் வந்து அவ்வளோ இருக்காது. வீடு வந்து உங்களுக்கு வந்து இப்போ வீடு வந்து உங்களுக்கு வந்து வடக்க பாசம் இல்லைன்னா கிழக்க பார்த்த வீடாக அமையும். அப்புறம் மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ அவங்க நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். இவ்வளோதான், வந்தவங்களுக்கு இவ்வளோ சொல்லிட்டோம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறேன். அதை தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டலாம். முதல் போட்டு தொழில் பண்ணீங்களா, அது நஷ்டம் தானே வரும். கமிஷன் பிஸ்னஸ் பண்ணலாம். கமிஷன் பிஸ்னஸில் முதலீடு போட்டிங்களா? உங்கள் முதலீடு இருந்ததா? என்னோட முதலீடு இருந்ததுங்கய்யா. முதலீடுன்னா ஆமாம், இது கமிஷன். உங்களுக்கு வந்து கமிஷன் பிஸ்னஸ் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். வேலை செய்யறதுக்கு மட்டும் தான் காசு. அப்படி தொழில் தான் பண்ணேன். ஆமாம், அதனோட ஒரு சின்ன முதலீடு என்னதும் இருக்கும். ஒரு அது ஆனால் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆமாம், அதான் முதலீடு போட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. இந்த டயத்துப்படி நீங்கள் என்கிட்ட கேட்குற நேரத்தின்படி இதுதான் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு சொன்னது எல்லாம் கரெக்டாக இருந்ததா? ஆண் குழந்தை இருக்குங்க. அந்த வீடு வாசல் எல்லாம் இழந்துட்டேன். மனைவி ஒரு தொழிலுக்கு போகணுமே, வேலை பார்க்கணுமே. மனைவி அதுக்கு ரெடியாக இல்லைங்க. கல்யாணம் ஆகலை. தொழிலோ இல்லை வேலையோ செய்யறதுக்கு ரெடி இல்லை. அவங்க அதுக்கு தான் போகணும். இல்லைன்னா அவங்களும் ஒரு பிஸ்னஸ், இந்த கமிஷன் பிஸ்னஸ் ரெடியாக இல்லை. செய்யவே மாட்டாங்க. சரி, நீங்கள் வந்து கமிஷன் பிஸ்னஸில் இருங்க, வேறு ஒன்றும். அடுத்தவங்க முதலீடில் வந்து நீங்கள் இது பண்ணணும். அடுத்தவங்க முதலீடில் தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்கள் முதலீடு இதில் வேண்டாம். சரி. சரி, ஒரு ஆள் போகும். ஹலோ 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 கேட்குதுங்களா? சரி. ஹலோ, என் பேர் ராஜேஷ்குமாருங்க. இப்போ நாமக்கல்லேருந்து வரேங்க. சரி, கேட்கல சார். கேட்கலையா? ஆமாம். ஹலோ ஹலோ கேட்குதா? ராஜேஷ்குமார். ஹலோ, ராஜேஷ்குமார் பேருங்க. குழந்தை தொழில் இதுக்கோசரம் வந்திருக்கேன். என்ன சார்? குழந்தை பாக்கியம் தொழில். குழந்தை பாக்கியம்னா நீங்கள் வந்து ரெண்டு பேருமே மருத்துவ செலவு பண்ணால் தான் கிடைக்கும். மருத்துவ செலவு. சரி, ரெண்டு பேருமே மருத்துவத்தில் தான் செலவு பண்ணால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரிங்க. சரி, ஏன்னா ரெண்டு பேருக்குமே தடங்கல் இருக்கு. சரி சரி சரி. தொழில் 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 இந்த டைம் இதுதான். நீங்கள் வந்து கமிஷன் தான் நீங்கள் எதிர்பார்க்கீங்க. சரி சரி. உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து குழந்தை இல்லைன்ட்டீங்க. குழந்தை இல்லாதனால கணவன் மணினால நீங்கள் வந்து முதலீடு போட்டுனாலும் தொழில் பண்ணலாம், இல்லை கமிஷன் தொழில் பார்க்கலாம். சரி. என்ன சரிங்க? ஸ்டிக்கர் கடை வச்சுருக்கோம். ஸ்டிக்கர் கடை வச்சுருக்கோம். ஸ்டிக்கர் கடை அதிகம். அதில் வந்து கொஞ்சம் வருமானம் கம்மியாக தான் இருக்குமே. ஆமாம். மனைவி தொழில் போகிறாங்களா? வேலைக்கு போலியா? ஹவுஸ் ஒய்ஃப். ஆமாம். சரி 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 சரி. ஓகே ஓகே சார். ஹலோ, எனக்கு வாய்ப்பு அளித்த தினேஷ்ராஜா அவர்களுக்கும் முத்துப்பாண்டி சார் அவர்களுக்கும் வணக்கத்தை தொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர்
93 60 53 53 54 9360 53 53 54. அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்கெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணி பலன் சொல்லி மிக சிறப்பான சொற்பொழிவாற்றிய திருநெல்வேலி வேலாயுதம் ஐயா அவர்களுக்கு ராசிபுரம் வேலுசிவாய் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்.